இன்றைக்கான சீனில் பானை ஸ்டோரில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவை பெட்டில் சேர்த்துருக்காங்க. மீனா அவங்க அம்மா கேட்குறாங்க, "என்னாடி டாக்டர்லாம் சொல்கிறாங்க நீ ஒழுங்காகவே சாப்பிட்றது இல்லையா?" அப்படின்னு. "இல்லைம்மா நான் ஒழுங்கெல்லாம் தான் சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனா அவங்க மாமியார் கேட்குறாங்க, கோமதி பார்த்தீங்கன்னா, "மீனா நீ இங்கே இருக்க போறியா, உங்கள் வீட்டுக்கு போறியா, இல்லைனா நம்ம வீட்டுக்கு வரியாம்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லாத்த நான் நம்ம வீட்டுக்கே வரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே வெளில போயிட்டோடனே நம்ம மீனா கிட்ட தனியாக பேசுகிறாங்க. "இவன் எதனா பண்ணானாம்மா உன்னை, என்கிட்ட சொல்லு, அவனுக்கும் எதுனா உனக்கும் அவனுக்கு எதனா ஒரு பிரச்சனையா?" அப்படின்னு. "அதெல்லாம் எதுவும் இல்லை அத்தை, இது எதுனானே தெரில, டப்புன்னு கேர் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட மீனாவோட வீட்டுக்காரர் வந்துடுறாரு. வந்தோடனே, "நீ எதுக்கு அங்கெல்லாம் போகிற, நான் வா நம்ம வீட்டில் வச்சு நான் உன்னை பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லவோ, "அதெல்லாம் முடியாது, நான் நம்ம வீட்டுக்கு தான் போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போயிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட முத்துவேல் வீட்டில் காமிக்கிறாங்க. சத்தியவேல் பார்த்தீங்கன்னா, அண்ணி அண்ணா இல்லை" அப்படின்னு கேட்குறாங்க. "அண்ணன் உள்ளே இருக்காருப்பா, கூப்பிடுங்க அண்ணி கொஞ்சம் அண்ணனையும்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க பையனையும் கூப்பிட்றாரு. "டேய் குமரவேல வாடா வெளில" அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்துடுறாங்க. வந்தோடனே, "உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நான் அண்ணா இதுக்கடுத்து நீ பொண்ணுலாம் பார்க்க வேணாம் என் பையனுக்கு, அப்போ தான் நீ இதுக்கடுத்துலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல" அப்படின்னு அவங்க அம்மாலாம் சொல்கிறாரு. "ஏன்னா நான் பொண்ணு பார்த்துட்டேன், பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதிலாம் இல்லை, ஆனால் நல்ல பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, இப்போ காலேஜ் படிச்சுன்னு இருக்கு" அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாரு. உடனே ஆனால் அந்த பொண்ணு நம்மளுக்கு தெரிஞ்ச வீடு தான், அதான் அந்த பரதேசி இருக்கான்ல அவனோட சொந்தம் தான் அப்படின்றாங்க. பரதேசினா ஏறா நம்மளோட இது மீனா அவங்க குடும்பத்துலையா, மீனா அவங்க குடும்பம், அப்படி இல்லைன்னா பெரிய பொண்ணு காட்டுன்னு போயிருக்காருல்ல அந்த குடும்பத்துலையா அப்படின்னு கேட்டதுக்கு, "அந்த 2 குடும்பம் இல்லைண்ணா, அதான் நான் சரவணை ஒரு பொண்ணை கட்டிட்டுன்னு வந்தானே அவனோட தங்கச்சிண்ணா." "யார் தங்கமயில் அவங்க தங்கச்சி?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "ஆமாம்மா தங்கமயில் தங்கச்சி தான்." "அது எப்படா முறை சரியாக வரும், முறை வராதுறான்னு" அவங்க அம்மா சொல்கிறாங்க. "முறைலாம் என்னம்மா முறை வராது" அப்படின்னு கேட்குறாங்க. "டேய் அவள் இவனுக்கு தங்கச்சி முறையாகுதுடா" அப்படின்னு சொல்லவோ, "தங்கச்சி முறைலாம் இல்லை, இப்போ தான் முறையை அறுத்து விட்டாங்கல்ல, இதுக்கடுத்து எப்படி தங்கச்சி முறையாகும், முறைலாம் இப்போல்லாம் பெருசாலாம் இல்லை, என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்துட்டேன், இப்போது எப்படி இருந்தால் கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் கிடச்சிரும், அப்போ எப்படி முறை வரும்" அப்படின்னு கேட்கவோ, உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு, "எங்கன்னா அறிவு கட்டத்தனமாக பண்ணுகிறான் பாரேன், தங்கச்சி முறைடா, தங்கச்சியாடா பிடிச்சி கட்டி வைப்ப" அப்படின்னு. "இல்லைடா முறைலாம் அம்மா முறைலாம் இல்லைம்மா, நீ முறைலாம் பார்க்காத" அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த பொம்பளை சரியான வாய்டா, அவகிட்ட போய் நிற்க முடியுமா அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே அவங்க பையன் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் என்னால் முடியாது, நான் அவளை தான் கட்டி வைப்பேன்" அப்படின்னு சொல்கிறதுக்கு, அவங்க பெரிய பையன் பார்த்தீங்கன்னா, "டேய் சத்தி நான் சொல்கிறத கேள்றா, அவனை நம்ம வீட்டுக்கே திருட வந்தவன், அவனே நம்ம கட்டி வச்சு என்னண்ணா பண்ணோம், இப்போ அவன் வீட்டிலேயே போய் சம்மந்தம் எடுக்கிறியாடா, அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ராடு குடும்பம்டா, சொல்கிறத கேள்றா சத்தி" அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அண்ணன்கிட்டயே ஒரு சண்டை போடுறாரு. "அண்ணா உனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா, நான் பேசிட்டேன் எல்லாத்தையும், அது ரொம்ப நல்ல குடும்பம்ண்ணா, அது அவங்க பையன் அவங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கோசம் என்னென்னமோ பண்ணிட்டாங்க, மற்றபடி அவங்க ரொம்ப நல்ல குடும்பம் தான்" அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு சத்தியவேல். பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை முத்துவேல்கிட்டே ரொம்ப எதிர்த்து பேசி நிற்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா, "முத்துவேல் நீ எதுனா பண்ணிட்டு போ, இதில் நான் இதுக்கு தலையிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சத்தியவேல் முத்துவேலை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டாரு. உடனே அவங்க பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா, "ஏங்க அவள் வாயெல்லாம் என்னால் நிற்க முடியாது, அது சரியான வாய்ங்க, ஏன் நம்ம வீட்டில் வந்தால் தேவையில்லாத நிறைய பிரச்சனை ஆகும்" அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்பயும் கேட்க மாட்றாங்க. உடனே அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "டேய் உனக்கு தான் ரொம்ப அரசியல் பிடிக்கும்லடா, இப்போ ஏன்டா உங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டுனுக்கிற" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து, "ஏய் உங்களெல்லாம் எப்படிடா, நான் உனக்கு அவளுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசினுக்கிறேன்" அப்படின்னு சொல்லவோ, உடனே பார்த்தீங்கன்னா குமரவேலுக்கு கோவம் வந்துடுது. "அவளுக்கோசரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, அவளே என்ன வேணான்ட்டா, அவளுக்கோசரம் நான் வெயிட் பண்ண உட்காந்து கிடைத்தா, அப்பா நீ எந்த பொண்ணு வேணா பாருப்பா, எந்த பொண்ணு இருந்தாலும் நான் கயித்துல தாலி கட்டுறேன்ப்பா, நீ சொன்னால் அந்த பொண்ணு கயித்துல தான்ப்பா தாலி கட்டுவேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவங்க அப்பாவுக்கு அவங்க பையனை அப்படியே பாராட்டுறாரு, பாராட்டி தள்ளுறாரு. உடனே இந்த சைடு நம்ம மீனா குடும்பத்தை காமிக்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, கதிர் வர்றாரு. வந்து, "அண்ணி இப்போ பரவாயில்லையா உடம்புக்கு, இது அண்ணிக்கு போய் எடுத்துன்னு வந்து கொடு" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "மீனா இப்போ பரவாயில்லப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எப்படி இந்தமாரி உங்களுக்கு கேர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, உடனே மீனா பார்த்தீங்கன்னா, யார் நம்ம மீனாவோட வீட்டுக்காரை பார்க்குறாங்க. உடனே அவங்க மாமனார் வந்துடுறாங்க. பாண்டியன் வந்து கேட்குறாரு, "நம்ம மீனா உடம்பு பரவாயில்லையா" அப்படின்னு. இப்போ பரவாயில்ல மாமா ஒரு ஆளுக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் கேட்குறாரு, "இவன் எதனா உன்னை தொல்லை பண்ணானா" அப்படின்னு. "அதெல்லாம் இல்லை மாமா" அப்படின்னு. அதுக்கு நம்மளோட மீனா அவங்க வீட்டுக்காரர் அவங்க பாண்டியனை பார்க்குறாரு. உடனே பாண்டியன் பார்த்தீங்கன்னா,
இவன் தான் எதனா பண்ணியிருப்பான், இவன் எதனா பண்ணதுனால தான் உனக்கு அந்தமாரி ஆயிருக்கு, இல்லை நீ ஏன் சாப்பிடாத இருக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பழனிவேல் வந்துடுறாரு. பழனிவேல் வந்தோடனே மச்சான் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மச்சான், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற யாருமே கேட்க மாட்றாங்க. முக்கியமான விஷயம் சொன்னதுக்கு டப்புன்னு பார்த்தீங்கன்னா யார் திரும்ப பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு யாருக்கு பொண்ணுன்னு அரசி பார்க்குறாங்க. அரசிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்தமாரி குமரவேலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலோட தங்கச்சி தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே வீட்டில் இருக்கிற மொத்த பேருமே அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்னடா அது ஒரு மானகட்ட இதுடா, முறையே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே முறை வரலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இப்போ டைவர்ஸ் ஆக போதாமே சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும், அதனால் முறைலாம் இப்போல்லாம் பார்க்குறதில்ல, நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போய்ட்டு அண்ணன் பேசிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா மானங்கெட்ட குடும்பம், அந்த குடும்பத்தில் போய் காலை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அரசி பார்த்தீங்கன்னா தொல்லை ஒழிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதோட தான் இந்த சீரியல் இப்போ முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்